சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக அவர்களுக்கு ஒருபோதும் ஒரு சிறிடம் கூட இந்த நாட்டிலே கொடுத்து விடக் கூடாது. குறிப்பாக தமிழகத்திலே அவர்கள் கால் தூண்டிவிடக் கூடாது என்று மிக வலிமையோடும் உறுதியோடும் சமரசமின்றியும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை இன்றைக்கு அவர்கள் சனாதன சக்திகள் பல்வேறு விதங்களிலே குறிவைக்கிறார்கள். 360 டிகிரி அட்டாக் என்று சொல்வார்களே, 360 கோணத்தில் ஒரு தலைவர் தாக்கப்படுகிறார். ஒரு தலைவருடைய அவருடைய அந்த பாதை தடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழருக்கு மட்டும் தான். பிளேடு பக்கிரி பொறுக்கி எதோ கட்ட பஞ்சாயத்துக்காரன் தாதா இவனையெல்லாம் விட்டு டிஸ்டர்ப் பண்ண பாக்குறாங்க. வளைக்க பார்த்தா முடியல, பலவியாச காட்டி பார்த்தா முடியல, மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன பண்றது? ஏதோ ஒரு வகையில இவர் 40 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் உருவாக்கி இருக்கிற இந்த அரசியல் நன்மதிப்பை, அவருடைய அரசியலுடைய அந்த வலிமையை எப்படியாவது சிதைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட திட்டமிட்ட செயலில் ஒன்றுதான் கடந்த 7ஆம் தேதி இதே கோரிக்கையை முன்வைத்து நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர்கள் கலந்து கொண்டு திரும்பி வருகிற பொழுது ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரனை பெண் நீதிபதியிடத்தில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு பார் கவுன்சிலால் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு வழக்கறிஞராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவன் என்ற அடிப்படையில ஒரு நடவடிக்கைக்கு எடுக்கப்பட்ட ஒரு நபர், அவன் திட்டமிட்டு காலையிலிருந்தே நமக்கு அத்தகைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. காலையிலிருந்தே பார் கவுன்சில் முகாமிட்டு மேலும் கீழும் அங்கும் இங்கும் அலைந்து தலைவருடைய வாகனம் எடுப்பதை அவன் வாசலில் நின்று அவனுடைய கை கடிகாரத்தை பார்த்து அவன் பக்கத்திலே போட்டிருந்த அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு நோவே என்று சொல்வார்களே, எதிர் திசையில் பயணித்து யூட்டன் எடுத்து தலைவருடைய வாகனத்தை திட்டமிட்டு வரிமறித்து பம்புழுக்கிறான். தலைவருடைய வாகனம் அந்த இடத்திலே 10 நொடி 20 நொடி கூட அங்கு இல்லை. அது புறப்பட்டு விட்டது. என்னவென்று அவர் அறிவதற்கு முன்பாக அந்த இடத்தை கடந்து விட்டது. ஆனால் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள், என்ன அவதூறு பரப்புகிறார்கள், என்ன பொய் செய்திகளை பரப்புகிறார்கள் என்று சொன்னால், ஏதோ தலைவர் அமர்ந்து கொண்டு வன்முறையை தூண்டியதை போல, அவர் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்ததை போல ஒரு திட்டமிட்ட உண்மைக்கு புறம்பான திரித்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பரப்புகிறார்கள். அப்படி பரப்புவர்களும் சனாதன சக்திகளுக்கு துணை போகிற ஊடகங்கள் தான். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் அங்கு வகித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளும் தான் இன்றைக்கு அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லவரான செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து அஞ்சுகிற கூட்டம் அல்ல நாங்கள். உங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிற நபர்கள் அல்ல சிறுத்தைகள் என்பதை நாம் இந்த நாட்டிற்கு உணர வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.